டைம் பாருங்கள், நைட்டு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. 2 months கிட்ட ஆக போகுது டிஷ் வாஷர் வாங்கி. அதில் தான் இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஒரு சிங்க்குக்கு மேலே ஜாஸ்தியாகவே பாத்திரமெல்லாம் சேர்ந்துருச்சு. எல்லாருமே இந்த டைமுக்கு தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு வந்து நான் பாத்திரம் கழுவிட்டுருப்பேன். ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு பாத்திரம் விளக்குறதுக்கு. ஓரளவுக்கு ஒரு தடவை 2 தடவை சேர்ந்தா பரவாயில்ல. எங்கள் வீட்டில் ஒரு 4 to 5 டைம்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிளான் பண்ணி 2 இயர்ஸாகவே பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம். இந்த டைம் கொஞ்சம் செட் ஆனால சிங்கில் வந்துட்டு டிஷ் வாஷர் வந்து வாங்கியாச்சு. கரண்டிலாம் பாருங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நான் அந்த நேரத்துக்கு உட்காந்து கழுவிட்டு இருந்தேன். ரொம்ப நேரத்துக்கு ஆகிருக்கும். இந்த டிஷ் வாஷரில் வந்துட்டு என்னோட சாப்பிட்ற பிளேட் வந்து வைக்க முடியாது, ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ சாப்பிட்ற பிளேட்டை தவிர்த்து இது எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணி கழுவி எடுத்துருவேன். இந்தியன் கிச்சனுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதாவது ஒரு சிலர் மைண்ட் செட் பொறுத்து இது வாங்கினா இது 1 மணி நேரம் கழுவுது, நம்ம அவ்வளோ நேரத்துக்கு நான் 10 நிமிஷத்தில் கழுவிடுவேன் அப்படின்ட்டு பேசுகிறவங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அது அப்படி இது எதுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் இது இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நேரமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதில்லை. 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் கிட்ட நின்று பாத்திரம் கழுவிட்டு கால்வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இதில் வச்சு விட்டுட்டு இதில் 1 hour சுற்றுறதுக்கு நம்ம கிச்சன் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்துட்டு லோகிட் பிளாஸ்டிக்கு மரக்கட்டை, அதாவது சப்பாத்தி கட்டைலாம் அது அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் கேஸ்ட் அயன் பாத்திரம், அலுமினியம், இண்டாலியம் இதெல்லாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக போயிடும். அந்த அளவுக்கு அந்த கோட்டிங் எல்லாமே கரைஞ்சி நம்மளுக்கு தனியாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டப்பர்வேரில் வந்துட்டு டப்பர்வேர் டிஃபன் பாக்ஸை வைக்கலாம், மூடி வைக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் கட் ஆகிட்டு வரும். அப்புறம் வந்துட்டு சேஃப்டி மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் மூடி, குக்கரோட மூடி இதெல்லாமே வைக்கக்கூடாது. ஏன்னா குக்கரில் மூடியில் வந்துட்டு ரொம்ப மைல்டான எலாஸ்டிக்லாம் இருக்கும், அதாவது ஒரு கம் மாதிரி ஒன்று இருக்கும். அதெல்லாமே இந்த ஹீட்டுக்கு வந்து இலகி போயிடும். ஸோ நம்ம குக்கர் வைக்கும்போது அது வந்துட்டு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரோட மூடி, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி குக்கரோட மூடி. ரொம்ப வெயிட்டாக இருக்கிற சில்வர் பாத்திரத்து எல்லாமே அடியில் கீழ் ரேக்கில் வச்சுக்கணும். லைட் வெயிட்டாக இருக்க பாத்திரத்து எல்லாமே மேலே வச்சுக்கலாம். டம்ளர், கிண்ணம், ஓரளவுக்கு பெரிய சட்டி இதெல்லாமே வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்துட்டு வைக்கும்போது எல்லாருமே க்ளீன் பண்ணிட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளே கழுவிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது, க்ளீன் பண்ணலாம் வேண்டியதில்லை. டேரெக்டாகவே ஃபுல்லாகவே எடுத்து வச்சிடலாம். பால் காய்ச்சிறது, டீ போட்டது, சாப்பாடு குக்கரில் டேரெக்டாக வைப்போம்ல அந்த 3 பாத்திரத்துக்கு மட்டும் வேண்டியது அப்படி சொல்லுவாங்க. அதுவுமே நம்ம வந்து கையால் தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம தேய்க்காமலே எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ஊறாமல் டைரெக்டாக நீங்கள் வச்சிங்க, தேய்க்காமல் அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரை எதுவுமே போகாது. மற்றபடி 100க்கு 90% ஃபுல்லாகவே கரை இல்லாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம அடுக்கிறத பொறுத்தும் இருக்குது. நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு பாத்திரம் அப்படி லைனாக அடுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு கீழே இருக்க பாத்திரத்தோட அழுக்கு மட்டும்தான் போகும். நடுவில் மேலே கவுத்தி போட்டுருக்க பாத்திரத்தோட அழுக்கு போகாது. ஸோ எல்லாமே நல்லா தண்ணி படுற மாதிரி சூப்பராக கவுத்தி வைக்கணும். இதில் பீங்காஞ்சாடி, செராமிக் பிளேட்டு எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி என்கிட்ட வந்துட்டு நிறைய கொஞ்சம் அலுமினியம் பாத்திரம், பிளாஸ்டிக் அதெல்லாமே என்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னால் உள்ளே வைக்க முடியாது. அதனால் முக்கால்வாசி எவ்வளோக்கு எவ்வளோ சில்வர் பாத்திரம் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த அலுமினியம் பாத்திரம், அந்த அப்பளம் பொரிக்கிற இரும்பு சட்டி இதெல்லாமே நான் கையில் விளக்குற மாதிரி இருக்குது. அதனால் 5 minutes கழுவி எடுத்துருவேன். இது தண்ணியுமே ரொம்ப அளவாக தான் யூஸ் பண்ணோம். 15 லிட்டர் என்னமோ தான் யூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் 15க்குள்ளே தான் யூஸ் பண்ணோம். அதனால் அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. இது வந்து சம்மர் சீசன். நாங்கள் வந்துட்டு வாங்கி 1.5 மாதம் கிட்ட ஆச்சு. அப்போல்லாம் நான் கரண்ட் பில் வந்து கால்குலேட் பண்ணல. இப்போ தான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஆல்ரெடி சம்மர் சீசன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் கரண்ட் பில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும், ஏசி அதெல்லாம் போடுறதுனால. இப்போ வந்துட்டு கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. இது சம்மர் சீசனால் வந்திருக்கா இல்லை நார்மல் டைமில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னும் 2-3 months கழிச்சு தான் கரண்ட் பில் வந்து எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும். இது வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இன்ஸ்டலேஷன்காரங்க வந்துட்டு மிஷினோட ஆப்ரேஷன் எப்படி அப்படிங்கிற மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன பாத்திரம் வைக்கணும் அதெல்லாம் வைக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நானாக தெரிஞ்சுக்கிட்ட வச்சது தான் இது வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே வரல. ரொம்ப நேரமாக நின்று பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப முடியாமல் தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவுமே இருந்துச்சு. என்னடா இப்படி பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இது வாங்கியிருந்தோம்.
இது வாங்கினது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 1 ஹவருக்குள்ள இது வந்து இதோட வேலையை முடிச்சிடும். அந்த 1 ஹவர் வந்துட்டு நான் பக்கத்துலேயே இருந்து பார்க்குறதுக்கு பதில் கிச்சனில் இருக்க மற்ற ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன். இந்த மிஷின் வந்துட்டு 30,000 ரேஞ்சில் இருந்தே இருக்குது. மற்ற பிராண்டில் எல்லாத்துலேயும் இருந்து இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக வரும். பாத்திரம் கழுவும் போது ரொம்ப டபன்னு சவுண்ட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். இது வந்துட்டு வாஷிங் மிஷின் டைப்பு. இதில் வந்துட்டு அந்த மாதிரி சவுண்ட் எல்லாமே வராது. எல்லா டிஷ்வாஷரோட அவுட்புட்டுமே இது மாதிரி தான் கொடுக்கும். போஷ் மட்டும் அப்படின்னு கிடையாது. மற்றது எல்லாமே எல்லாம் எப்படி இந்த இதில் நான் எப்படி பாத்திரம் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் அவுட்புட் கொடுக்கும். ஆனால் சவுண்டு வந்து கொஞ்சம் கேட்கும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்குமே. அதுக்கெலாம் வந்துட்டு டைம் வந்து கம்மி பண்ண முடியாது. இதுக்கு வந்து டைம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நார்மலாக இதில் வந்துட்டு இது 3.5 hours ஓடும் அப்படின்னா ஸ்பீட் லிமிட் இருக்குது. அது கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 ஹவரில் முடிச்சு கொடுத்துரும் எல்லாமே. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்துட்டு எல்ஜியில் நல்லா சூப்பராக இருக்குது. பட் அது வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு தெரியல. 1 இயருக்கு அப்புறம் நிறைய இஷ்யூஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் சரி எதுக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போஷ்க்கே போயிட்டோம். டிஷ்வாஷரில் வந்துட்டு இந்த கம்பெனி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எத்தனையோ வருஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன போஷோ ஐஎஃப்பியோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதாவது கரப்பான்பூச்சி எல்லாம் போச்சு அப்படின்னா டக்குன்னு ஷார்ட் சர்க்யூட் ஆகி இதாயிரும். அது ஒன்று மட்டும்தான் அதில் இஷ்யூஸு. மற்றதெல்லாம் கூட கரப்பான்பூச்சிலாம் உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலும் ஒன்றும் செய்யாது. இது வந்து கரப்பான்பூச்சி இது செட் ஆகாது. வந்தது உள்ளே போய் ஒரு கரப்பான்பூச்சி உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலுமே ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். நான் வந்துட்டு பிளேட் எல்லாமே கையில் தான் கழுவி எடுப்பேன். ஏன்னா என்னோடய பிளேட்லாம் ரொம்ப அகலமான பிளேட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாண்டில் வச்சேன். இது வந்து 14 plate டிஷ்வாஷர். இந்த பிளேட்டெல்லாம் நான் உள்ளே கவுத்தி வச்சேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு எனக்கு மற்ற பெரிய பெரிய பாத்திரம்லாம் வைக்க ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பெரிய பாத்திரமெல்லாம் உள்ளே வச்சுட்டு அந்த தட்டெல்லாமே இருக்குல்ல அதெல்லாம் நான் கையில் கழுவி எடுத்துருவேன். இப்போ மிஷின் ரன் பண்ணிட்டேன். இது முடிஞ்சோடனே இதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.